ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அதில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திருச்சி கிழக்கில் போட்டி போறாரு. அவரை எதிர்த்து தாவேகா சார்பா ராகவா லாரன்ஸ் போட்டி போட்டா யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், ராகவா லாரன்ஸ் தான் ஜெயிப்பாராம். ஏன்டா தற்குறிகளா, அதுக்குள்ள இந்த மாதிரி போலி ரீல்ஸ் எல்லாம் எடுத்து நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த ஒரு மாசத்துலயே தெரியல தமிழ்நாடு எவ்வளவு நாசமா போச்சுன்னு. இந்த ஒரு மாசத்துலயே தெரியல தமிழ்நாடு எப்படி நாசமா போச்சு, பின்னோக்கி போயிடுச்சுன்னு சொல்லி. மின் பற்றாக்குறை ஏற்பட்டு மின்தடை ஏற்பட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோமா, எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமா சென்னையில் வந்து மின்தடை ஏற்பட்டு மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி. பிரைவேட் ஸ்கூல்லாம் 3 நாள் மூடியிருக்காங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சு போச்சா, அது சரி பண்ணி கரண்ட் வரதுக்கு 3 நாள் ஆகணும். பிரைவேட் ஸ்கூலில் 3 நாள் மூடியிருக்காங்க. இன்னைக்கு கூட பாருங்க, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் அவ்வளவு நடந்துட்டு இருக்கு. இது எதுக்குமே பொறுப்பே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க யாரும். ஆளுங்கட்சியில் பொறுப்பான ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல திட்டம் வந்திருக்குன்னு சொல்லுங்க. எல்லா திட்டத்திலையும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ராகவா நடிகர் யாரு? ஒரு சினிமா நடிகர். அவருக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? மக்களே, ஃபர்ஸ்ட் அரசியல்னா ஒன்று புரிஞ்சுக்கணும். அரசியல்னா ஒன்று தொண்டு, இன்னொன்று போராட்டம். நமக்காக போராட்டம் செய்யறவனுக்கு தான் நமக்கு தொண்டு செய்யறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லிட்டு அரசியலுக்கு வராங்க, நான் போராடலாம் மாட்டேன், எனக்கு நேராக பதவியை கொடுங்க, நான் அதிகாரத்துக்கு வந்து உங்களுக்கு தொண்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறவர்கள் தான் ஃபாசிஸ்டுகள். நான் வந்தால் எல்லாத்தையும் மாற்றிடுவேன், நான் வந்தால் எல்லாத்தையும் மாற்றிடுவேன்னு சொல்கிறவங்க தான் ஃபாசிஸ்டுகள். அதுதான் ஃபாசிசம். ஆனால் மக்கள் வந்து அதை பாயாசம்னு நம்பி அது இனிக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாளும் அது இனிக்க போறதே கிடையாது. பாசிஸ்டுகளாலும் முதலாளிகளாலும் எந்த ஒரு நாடும் நன்மை அடைந்ததாக வரலாறே கிடையாது. ராகவா லாரன்ஸ் யாரு? நடிகர். நடிகர்னா என்ன, ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்களா? உழைப்பாளிகளோட வேதனையெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? நடுத்தர மக்களின் வேதனையெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? கட்டாயமா தெரியாது. ஆனால் நம்ம கிட்ட, நம்ம மக்கள்கிட்ட சைக்காலஜிக்கலாவே ஒரு விஷயம் உண்டு. என்னன்னு சொன்னா, பெரிய வீடு இருக்கும், பெரிய பங்களா இருக்கும், அது பூட்டியே கிடக்கும். அதாவது பூட்டி இருக்க பெட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தான் நமக்கு ஆர்வமா இருக்கும். அதே மாதிரி தான் பெரிய பங்களா இருக்கும். கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துக்கு காம்பவுண்டு போட்டிருப்பான், 15 அடி உயரத்துக்கு கேட்டு போட்டிருப்பான். அதுக்குள்ள இருந்து அரசியல் பேசுறவனெல்லாம் மக்கள் நம்புவான். அவன் நமக்காக தான் நல்லது பேசுறான்ட்டு. இன்னைக்கு ஒரு சினிமா நடிகர் தனி ஆளா இருந்தாலும் அவன் ஒரு முதலாளி. 100 கோடி 150 கோடி சம்பளம் வாங்குறானா அவன் ஒரு தனி முதலாளி. ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த முதலாளியாச்சும் தொழிலாளிக்கு நல்லது நினைப்பானா? சினிமால இருந்து வரவன் என்ன பண்ணுவான்? ஒன்றும் இருக்காது, ஒரு பொருளாதார அறிவே இருக்காது. அப்படியே தூக்கி முதலாளிகிட்ட கொடுத்துருவான். முதலாளிகள் சொல்கிறது தான் சட்டம், முதலாளிகள் சொல்கிறது தான் திட்டம்னு ஆகி போயிடும். போக போக உங்களுக்கு தெரியும் பாருங்க. அதே போல் ஃபாசிசம்னா என்ன? தூக்கி அப்படியே தன்னுடைய கட்சிக்காரங்கள்ட்ட எல்லா அதிகாரமும் கொடுத்துருவான். கட்சிக்காரங்க என்ன வேணாலும் செய்யலாம், கண்டுக்க மாட்டான். இன்னைக்கு தாவேக்காரங்களாம் செய்கிறத பாருங்க. மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே போய் ஆய்வு பண்ண போகிறேன்ட்டு போகிறாங்க, மருத்துவக் கல்லூரிக்குள்ளே போய் ஆய்வு பண்ண போகிறேன்ட்டு போகிறாங்க. நேற்று ஒரு மருத்துவக் கல்லூரியில் அரசு விழா நடக்குது. அமைச்சர்களுக்கு பின்வரிசையில் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் உட்காரணும். ஆனால் பேராசிரியர்கள்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. தாவேகா கட்சி நிர்வாகி பூரா மேடையில் உட்காந்துருக்கான். அரசு விழாக்கள்லாம் அப்படி கேலி கூத்தாகிட்டு வருது. ஆனால் மக்களுக்கு பாசிசத்துக்கும் பாயாசத்துக்கும் வித்தியாசம் தெரியல. பாசிசமாவது பாயாசமாவதுன்னு சொன்னால் மக்களுக்கு ஒன்றும் புரியலை. இப்போ ராகவா லாரன்ஸே வருவான். ராகவா லாரன்ஸ் திருச்சி கிழக்கில்னா மு க ஸ்டாலின் எடுத்து ஜெயிச்சிருவாராம். மு க ஸ்டாலின் நிற்க போகிறதில்ல, அது வேற விஷயம். ஆனால் மு க ஸ்டாலின் மக்களுக்காக என்னென்ன பண்ணார்? மழை வெள்ளம்னு வந்து நின்னா மக்களோட மக்களாக நின்னார். கொரோனா காலத்தில் ஆட்சிக்கு வந்தார். கொரோனா வார்டுக்குள்ளே போனாருங்க. ராகவா லாரன்ஸ் போனாரா? மழை வெள்ளத்துக்கு போய் மக்களோட மக்களாக நின்னாரா? சும்மா சோறு போட்டார், குழம்பு ஊற்றினாருன்னெலாம் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா தமிழ்நாடு விளங்காம தான் போக போகுது. இன்னொரு அமைச்சர் சொல்கிறாரு, அந்த கட்சி பேரை சொல்ல நான் விரும்பலை, திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுட்டு நன்றி தெரிவிக்கும் போது டிவிகே கட்சி கொடியோட போகிறாரு. அவர் சொல்கிறாரு, திமுக அடியோடு துடை தெரியப்படுமா. ஒன்றிய பிஜேபி அரசு சிஏஏன்னு சட்டம் கொண்டு வந்தப்ப அதை தமிழ்நாட்டில் நிறைவேற்ற விட மாட்டோம், ஒன்றிய அளவிலையும் அதை வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லி அந்த சட்ட நகலை எரித்து கடைசி வரைக்கும் அதை எதிர்த்து நின்றது திமுக. ஆனால் இன்னைக்கு சினிமாக்காரங்களை பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு கட்சியும், ஒரு ஜாதி கட்சினா அவங்களுக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டி, ஒரு சிறுபான்மையினர் கட்சினா அவங்களுக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டி அப்படின்னு திமுகவை பிரிக்கிற வேலையில் பார்த்துட்டு இருக்காங்க. கட்டாயமாக அந்த மக்களுக்கே தெரியும் திமுக எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கு, அவங்களை நாளைக்கு பாதுகாக்க போகிறதும் திமுகன்னு தான் தெரியும். திருப்பரங்குன்ற விஷயத்தை எடுத்துக்கங்க. கோர்ட்டே ஆர்டர் போட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எவ்வளோ திறமையாக சமாளிச்சாருன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்றிய அரசு கிட்ட அனுமதி கேட்டு நிற்குது இந்த டிவிக்கு அரசு. ஆனால் மக்களை வந்து இந்த மாதிரி சினிமாட்டிக் விதமாக தூண்டும் வகையில் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சினிமாக்காரர், அதுதான் டிவிக்கு விஜய், ஒரு தொண்டும் செய்யல, ஒரு போராட்டமும் செய்யல, நான் ஆட்சிக்கு வந்து எல்லாம் செய்வேன்னு சொன்னதுனால இன்னைக்கு நிறையா சினிமாக்காரன் கிளம்பி வர்றான். நான் அரசியல், இதில் ஒப்பீனியன் வேற, நான் அரசியலுக்கு வரட்டா, நான் விஜய் சார்பாக நிற்கட்டா அப்படின்லாம் ஒப்பீனியன் வேற. அதாவது இந்த சினிமாக்காரங்க வீட்டில் வந்து சின்ன பசங்க கேட்டு பெரிய ஆளுங்க ஓட்டு போட்டாங்க, ரைட்டு, இதுவே நீடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து முட்டாளுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஓட்டு போட்டவங்க பூரா சினிமா போய்த்தானே இவங்க ஜெயிச்சவங்க உறுதியாக நம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் டிவிக்கு விஜயோட வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு. அவர் கார் ஓட்டிட்டு போறாரு.
அது உண்மையா பொய்யான்னு தெரியல. முதலமைச்சர் அலுவலகமும் இது வரைக்கும் மறுப்பும் தெரிவிக்கல. இன்னைக்கு காலையில தான் நடந்திருக்கு. அந்த 5 ரூபா கப்பு இருக்கு பாருங்க, அதுல வந்து மது போல ஒன்று இருக்கு, அதை கார்ல வச்சிருக்காரு. இப்போ இன்டர்நெட் பூரா அதுதான் ட்ரெண்டிங்கு. டிவிகே விஜய் பாருங்க, சரக்கு பாட்டிலோட கார் ஓட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி. நிச்சயமா அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நம்பணும். நிச்சயமாக அப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம நம்புறோம். ஏன்னு சொன்னா அவர் ஒரு முதலமைச்சர். இதெல்லாம் எவ்வளவு பெரிய இழிவான செயலா இருக்கும். இதெல்லாம் உண்மையா இருந்தா அது வேணா ஏதாச்சும் ஜூஸ் கீஸ்னாச்சும் முதலமைச்சர் அலுவலகம் சொல்லிட்டு போட்டுமே. உண்மையிலேயே ஒரு முதலமைச்சர் அப்படி சரக்கு அடிச்சுக்கிட்டே கார் ஓட்டுனா, சரக்கு அடிச்சுட்டு கார் ஓட்டுறதோ பைக் ஓட்டுறதோ சட்டப்படி குற்றம்னு உங்களுக்கே தெரியும். இதே ஒரு முதலமைச்சரே பண்ணா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம காலையில் வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் வரோம், ரீல்ஸை பார்க்குறோம், அதை பார்க்குறோம். அரசியலே நமக்கு வந்து புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கும். நம்மளை பார்த்து ஆனால் வெளியிலலாம் சிரிக்கிறான். அகில இந்திய அளவில் ஆங்கில ஊடகங்கள்லாம் பாருங்கள், நம்மளை பார்த்து சிரிக்கிறான். நம்ம ஓட்டு போட்டு இப்படி நடிகரை முதலமைச்சர் ஆக்கினது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு படுற பாட்டை பார்த்து சிரிக்கிறான். ஆங்கில ஊடகங்கள்லாம் போய் பாருங்கள். மக்களே, யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், சினிமாக்காரன் மட்டும் கிடையாது. மக்களே, யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், சினிமாக்காரன் வரக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் பாருங்களேன், அவன்கிட்ட இருக்க பணத்துக்கு ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கிறான், ஏதோ 4 நல்லது பண்ணுறான். அப்போ நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்னு ஒரு நினப்பு வந்துடுது. போகிற போக்க பார்த்தா நானே 4 ரீல்ஸை போட்டு 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்து, ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்து, அப்படி இப்படின்னு ரீல்ஸ் போட்டாலே நானே எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் ஆகிடலாம் போல இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக போயிடும். அரசியல் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். நமக்காக போராடுனவனுக்கு தான் நம்ம தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுக்கணும். சும்மா சினிமாவிலேருந்து வந்துட்டான், 4 ரஜினிஸ் அப்படி பண்ணிட்டான், ரஜினி மாதிரி 4 பேரை அடிச்சு போட்டுட்டான் சினிமாவில், அதனால ஒரு மாஸ் ஹீரோ வந்தால் நல்லது செய்வார் நினச்சா நம்மளை மாதிரி முட்டா பைய உலகத்தில் இருப்பானா சொல்லுங்க? நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ராகவா லாரன்ஸ் வெர்சஸ் மு.க. ஸ்டாலின் அவர்களாம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் கட்சியை பலப்படுத்த போயிட்டாங்க. இது வந்து மக்களோட தீர்ப்பு, இதை ஏற்றுக்கிறோம், சிறந்த எதிர்கட்சியாக செயல்படுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 2016 திமுகவுக்கு 89 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. 2016 அந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய கூத்து நடந்துச்சு தமிழ்நாட்டில். சசிகலா ஃபேக்ஷனுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஃபேக்ஷனுக்கும் கூவத்தூரெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு கூத்து அடித்தாங்க தெரியுமா? அதிமுககாரங்களே சொல்கிறான், எங்களுக்கு அந்த நடிகையை கொடுங்கன்னு கேட்டாங்க இந்த எம்எல்ஏ, இன்னொரு நடிகையை கொண்டா இன்னொரு எம்எல்ஏ கேட்டாருன்னு சொல்லி பேட்டியெல்லாம் கொடுக்குறான். அந்த நடிகர் பேரெல்லாம் சொல்ல வாயில் வரமாட்டேங்குது. அவ்வளவு கேவலமாக பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. அந்த 89 எம்எல்ஏக்களில் எத்தனை பேர் டிவி கேட்க போனாங்க சொல்லுங்க பார்ப்போம்? அப்பையும் போகலை, சிறந்த எதிர்கட்சியாக இருப்போம்னு சொல்லிட்டு சிறந்த எதிர்கட்சியாக இருந்தார் தலைவர். இப்பையும் பாருங்க, இவ்வளோ எம்எல்ஏக்கள் இருக்காங்க, இவங்களா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம்னு பேச்சுவார்த்தை நடத்தினாங்களாம். இது எவ்வளோ பெரிய துரோகம் இல்லையா அப்படின்னு. டிவிக்கு ஆட்சியில் இவ்வளோ அலங்கோலம் நடக்குது, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால், டிஎம்கேவும் ஏடிஎம்கே சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்த்துச்சு தெரியுமா அப்படின்றாங்க, பதில் சொல்கிறாங்க. திமுகவிலிருந்து பிரிந்து போன கூட்டணி கட்சிகளே இப்படி சொல்லுதுன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம நேரில் பார்த்தது மாதிரி பேசுகிறோம். இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நாங்கள் இந்த மாதிரி ஆதரவு தெரிவிக்கலாம்னு நினைக்கிறப்ப யாருமே எதுவும் சொல்லலை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட எதுவுமே சொல்லலை. ஆனால் நேரில் இருந்து பார்த்த மாதிரி இந்த யூடியூபர்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லி அவரே கிழிச்சு தொங்க விடுறாரு. திமுகவுக்கு 52 எம்எல்ஏ, டிவிகேக்கு 108 எம்எல்ஏ, ஏடிஎம்கேக்கு 47 எம்எல்ஏ. இந்த கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கூட ஒரு சின்ன பிள்ளையா சொல்லிடும், ஏன் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இவனுங்களா ஒரு கதையை கட்டி விட்டுட்டு அதை இளைஞர்களிடம் பரப்பி திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிவிக்கவும் ஏடிஎம்கேவும் ஒன்று தான். அதாவது இவங்களுக்கு களத்தில் வேலை பார்க்க ஆள் கிடையாது, அதனால அதிமுக தொண்டர்கள் வேணும். அதனால ஏடிஎம்கேலேருந்து சின்ன சின்ன தலைவர்கள்லாம் கூட்டிட்டு வந்து அதிமுக தொண்டர்களை உள்ளார இழுத்தரலாம்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி துர்நாற்ற சக்தியாக செயல்பட்டு இருக்கு இந்த அரசாங்கம். அதுவும் முதலமைச்சர் இது வரைக்கும் எத்தனை முறை பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு விட்டு எண்ணிடலாம். அதாவது திருச்சியில் ஒரு தடவை பேசினார், சட்டமன்றத்தில் அமைதியாக இருந்தார், வீட்டுக்கு போய் ஒரு ட்விட்டு போட்டார். அப்புறம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனவர் அப்படியே திராவிட அரசின் சாதனைகளை வந்து பட்டியல் போட்டு ஒத்துக்கிட்டார். அப்புறம் முதலமைச்சர் மோடியோட முன்வரிசையில் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. அந்த ஃபோட்டோவை ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டப்ப என்னென்ன கதை கட்டி விட்டுருக்காருங்கிறீங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன். முன்வரிசையில் ஸ்டாலின் அவர்களுக்கு மோடி அவர்கள் இடம் கொடுத்துட்டாராம். அதனால பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு பின்னாடி பேக்ரவுண்டில் பாஜகவும் டிஎம்கேவும் கூட்டணி இருக்கான். அமலாக்கத்துறை ரேடுக்கு பயந்துட்டு மோடி காலில் போய் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விழுந்து எல்லாரையும் காப்பாற்றிட்டாராமா. இப்படியெல்லாம் பேசியிருக்காரு. ஒரு முதலமைச்சர் ஒன்றிய அரசில் வந்து ஆட்சியில் பாஜக தான் இருக்குது. அஃபிஷியலாக அந்த மீட்டிங்க்கு போகிறாங்க வர்றாங்க. கலைஞர் சிலையை திறக்கிறதுக்கே வந்து சோனியா காந்தியை தான் கூப்பிட்டாங்க தெரியுமா? மோடியாவை கூப்பிட்டாங்க கட்சி விழாவுக்கு. ஆனால் ஒரு அரசு விழாவில் கலந்துக்கிட்டதுக்கு இப்படியெல்லாம் பொய்யை இட்டு கட்டி பேசி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு கேவலமான பிரச்சாரத்தெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. பொய் அவதூறுகளை பரப்பியே இப்படி ஆட்சிக்கு வந்திருக்காங்க.
இன்னைக்கு இவங்க செய்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிஜேபி இந்திய அளவில் செய்கிறதுக்கோட செராக்ஸ் காப்பியாக தான் இருக்குது. இதை மு.க. ஸ்டாலினே சொல்லியிருக்காரு. 4 கட்சியிலேருந்து ஆட்களை வாங்குறது, எலெக்ஷனில் நிப்பாட்டுறது, ஜெயிக்கிறது, மற்ற கட்சியெல்லாம் உடைக்கிறது, இதை தான் ஒன்றிய பிஜேபி அரசு பண்ணிட்டு இருக்கு. அதையே தான் இங்கே டிவிக்கு விஜய் பண்ணிட்டு இருக்காருன்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். ஆக மக்களே, நீங்கள் மாற்றம் நாற்றம் நம்பி உங்களுக்காக போராடாத ஒரு கட்சியை தொண்டு செய்ய அழைச்சிருக்கீங்க. அவங்க தொண்டு செய்வாங்க நீங்கள் நம்புறீங்களா? சான்ஸே கிடையாது. அனுபவமெல்லாம் அடுத்த விஷயம். அனுபவம்லாம் எப்படி வரும்? போராடினவனுக்கு தான் அனுபவம் வரும். எதை எப்படி செஞ்சால் சரியாக இருக்குன்னு சொல்லி. போராட்டம்னா என்னன்னே தெரியாமல் 9 to 5 தான் வேலை பார்ப்பேன், 6 மணிக்கு மேலே நான் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்குவேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் என்ன தெரியும் சொல்லுங்கள்? ஆகையால் மக்களே, சினிமாக்காரங்களை நம்பி நம்பி ஓட்டு போடாதீங்க. எவன் வந்தாலும் சினிமாவில் இருந்து வந்தாலும் நான் ஓட்டு போடுவேன், அவங்கள ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளையெல்லாம் அவங்க கூமுட்டைகள் போல நினச்சிட்டு இருக்கானுங்க. சினிமா பைத்தியங்கள் உண்மையிலே நினச்சிட்டு இருக்கானுங்க. பிள்ளைகள் சொல்லி பெற்றோர்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. இப்போ பெற்றோர்கள் புரிஞ்சிருக்கோம். பெற்றோர்கள் தான் எடுத்து கொடுக்கணும். அரசியலுங்கிறது அனுபவத்திலிருந்து தான் வரும். பல காலமாக நம்ம பார்த்துருப்போம், வரலாறுலாம் பார்த்துருப்போம். யார் நமக்கு நல்லது செய்வா கெட்டது செய்வா நமக்கு தெரியும். பிள்ளைகள் சொல்லி ஒரு முறை ஓட்டு போட்டவங்க நிச்சயமாக இப்போ பிள்ளைகள்கிட்ட பேசணும். நிச்சயமாக பேசுவாங்க. பிள்ளைகளை வந்து கண்டிப்பாங்க பெற்றோர்கள். இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்குது, ஒன்றுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட பேசி இதெல்லாம் சரி பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் தமிழர்கள் வந்து அறிவாளிகள், டக்குன்னு தகவமைச்சு கொள்ளக்கூடியவங்க. இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம், சாணி போட்டுருச்சுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் அந்த பேடு ஃபீலிங் இருந்துட்டு இருக்கும். ஆனால் 1 மாதம் ஆயிடுச்சு, இன்னமும் அந்த சாணியை மிதிச்ச ஃபீலிங் போகவே இல்லை. இந்த 1 மாதத்தில் ஏதாச்சும் நல்லது நடந்திருந்தா கூட அந்த ஃபீலிங் போயிருக்கும். டெய்லி கொலை கொள்ளை குற்றம், பெண்களுக்கு எதிரான அவ்வளவு குற்றம். அதுவும் பிஜேபி நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, உங்க கட்சியிலேயே இவ்வளவு காம கொடூரர்களை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு தருவீங்க அப்படிங்கிறாரு. குழந்தைகளுக்கு எதிராக அவ்வளவு குற்றம் பெருகி போச்சு. நமக்காக நிற்கிறது யாரு? நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர்றது யாரு? நமக்கு நல்லது செய்யறது யாருன்னு பாருங்க. நன்றி, வணக்கம்.